Dear students, this is Manjula from Effective Biology. I come back with new lesson. Let us see about respiratory system of rapid. Respirationல two lungs வந்து involve ஆகுது. Rapidக்கு a pair of lungs is present in the body. Respiration takes place by a pair of lungs which are light spongy tissue enclosed in the thoracic cavity. இந்த லங்ஸு மென்மையான பஞ்சு போன்ற திசுக்களால் ஆனது மார்பு கூட்டுக்குள்ளே ரொம்ப ப்ரொடக்டிவாக வச்சுருக்கு. த thoracic cavity is bound dorsally by the ventral column and the vertebral by the sternum, laterally by the ribs. லங்ஸை சுற்றியும் பார்த்திங்கன்னா 4 சைடுமே ப்ரொடக்டிவாக இருக்குது. ஃப்ரண்ட் டார்சல் சைடில் தோராக்ஸோ, பேக்கு வென்ட்ரல் சைடில் ஸ்டர்னமோ, போத்து சைடு ரிப்ஸு அதாவது விலா எலும்பும் ரொம்ப பாதுகாப்பாக லங்ஸை வச்சுருக்கு. ஆன் த லோயர் சைட் ஆஃப் த thoracic cavity இஸ் த டோம் சேஃப்டு டயஃப்ரம். டயஃப்ரம் அப்படிங்கிறது டோம் சேஃபில் இருக்கக்கூடிய தின் ஸ்கெலிட்டல் மசில். இதோட மெயின் ஒர்க் என்னென்னா மேலே செஸ்ட்டையும் கீழே அப்டோமன் பகுதியும் செப்பரேட் பண்ணுறது தான் இதோட மெயின் ஒர்க்கு. The diaphragm contracts and flatten when we inhale. நம்ம inhale பண்ணும்போது contract ஆகி flat ஆகும். This create a vacuum effect that pulls air into the lungs. அப்போது அந்த டைமில் லங்ஸுக்குள்ளே என்ன ஆகும், வெளியே அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய ஏர் வந்து உள்ளே போகும். When we exhale, the diaphragm relax and the air is pushed out of lungs. diaphragm relax ஆகும்போது எக்ஸ்ஹேல் ஆகி லங்ஸுக்குள்ளே இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு எல்லாம் என்வாயன்மெண்ட்டுக்கு வெளியே தள்ளிவிடும். So, pushing and pulling of air is the main important work of diaphragm. No mammals can live without diaphragm. Diaphragm இல்லாமல் மேமல்ஸால் என்ன பண்ண முடியாது, உயிர் வாழ முடியாது. ஸோ ரெஸ்பிரேஷன் பண்ண முடியாது. இது வந்து நம்ம புக்கில் கொடுத்துருக்கக்கூடிய டயக்ராம். ஃபஸ்ட்டு என்ன, லாரிங்ஸ் ப்ரெசண்ட் ஆகிருக்கு, தென் அதை ஃபாலோ பண்ணி ட்ரக்கியா இருக்குது, பிரான்ச்சி ட்ரக்கியா வந்து ரெண்டாக டிவைட் ஆகி பிரான்ச்சியாக ஃபார்ம் ஆகுது. தென் லெஃப்ட்டு ஆன்டீரியர் லோப் இருக்குது, இந்த சைடில் ரைட் ஆன்டீரியர் லோப்பு, அப்படியே கீழ்ப்பகுதி எப்பயுமே போஸ்டீரியர்னு சொல்லுவோம். ஸோ த ரைட் போஸ்டீரியர் லோப் இஸ் ப்ரெசன்ட், லெஃப்ட்டு போஸ்டீரியர் லோப் இஸ் ப்ரெசன்ட். அங்கங்கே பார்த்திங்கன்னா லோபியூல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஈச் லங்ஸ் இஸ் என்க்ளோஸ்டு பை அ டபுள் மெம்பரேனஸ் ப்ளூரா. லங்ஸு ரெண்டு மெம்பரேனஸ் ஃப்ளூராவால் கவர் ஆகிருக்கு. ஒன் இஸ் த அவுட்டர் மெம்பரேன், அனதர் ஒன் இஸ் த இன்னர் மெம்பரேன். இந்த ஃப்ளூரா ரெண்டு மெம்பரேனுக்குள்ளே லிக்விடு ப்ரெசண்ட் ஆகிருக்கு. இந்த ஃப்ளூரல் லிக்விடு வந்துட்டு ஏதாவது ஒரு ஷாக்கிலேருந்து, ஏதாவது ஒரு வைப்ரேஷன்லேருந்து லங்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுது. அட்மாஸ்பியரிக் ஏர் பாசஸ் த்ரூ த எக்ஸ்டர்னல் நாஸ்ட்ரில் அண்ட் நாசல் பேசேஜ் இன் த பேரிங்ஸ். அட்மாஸ்பியரிக் ஏர் வந்துட்டு எக்ஸ்டர்னல் நாஸ்ட்ரில் மூலமாக நேசல் பேசேஜுக்கு போய் ஃபேரிங்ஸுக்கு உள்ளே போகுது. ஃப்ரம் த ஃபேரிங்ஸ் இஸ் பாஸ்டு த்ரூ த க்ளாட்டிஸ் இன்டு வின் பைப். ஃபேரிங்ஸ்லேருந்து க்ளாட்டிஸ்க்கு போய் அங்கேருந்து வின் பைப்புக்கு ஏர் பாஸ் ஆகுது. த ஆன்டீரியர் பார்ட் ஆஃப் த விண்ட் இஸ் என்லார்ஜ் டு ஃபார்ம் த லாரிங்ஸ் ஆர் வோக்கல் பாக்ஸ். இந்த வின் பைப்பு ஆன்டீரியர் சைடில் மேல் பகுதியில் கொஞ்சம் என்லார்ஜ் ஆகிருக்கும், பெருசாக இருக்கும். அதை வந்து லாரிங்ஸ்னு சொல்கிறோம். இந்த லாரிங்ஸ் வந்துட்டு விச் இட் சப்போர்ட்டட் பை 4 கார்டிலேஜினஸ் பிளேட்டு. இந்த லாரிங்ஸை சுற்றியும் 4 கார்டிலேஜினஸ் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கும், அதாவது வளையக்கூடிய குருத்தெலும்பு வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கும். சரியா, இது வந்து மெயினாக சப்போர்ட்டிவாக இருக்குது இந்த லாரிங்ஸுக்கு. Inside the larynx lies the vocal cord and its vibration result in the production of sound. இந்த லாரிங்ஸ்கில் இருக்கக்கூடிய vocal cord வந்து எப்பெல்லாம் அதிர்வாகுதோ அந்த டைமில் சவுண்டு வந்து ப்ரொடியூஸ் ஆகும். வைப்ரேஷன் ஆகிற டைமில் இட் ப்ரொடியூஸ் த சவுண்டு. நம்ம பேசும்போதெல்லாம் தொண்டையில் கை வச்சு பார்த்திங்கன்னா ஒரு அதிர்வு நமக்கே தெரியும். இது வந்து vocal cord அதிர்வு ஆகிறதுனால நமக்கு அந்த சவுண்டு வந்து வெளியே ப்ரொடியூஸ் ஆகுது. The larynx leads into trachea. இந்த லாரிங்ஸு ட்ரக்கியாவாக ஃபார்ம் ஆகுது. ஓகேவா, ட்ரக்கியாவாக லீட்ஸ் ஆகுது. அது வந்து வின் பைப்புன்னு இன்னொரு பேர் இருக்குது. ட்ரக்கியாவுக்கு இன்னொரு நேம் என்னது, வின் பைப். The tracheal walls are supported by rings of cartilage which helps in the free passage of air. இந்த ட்ரக்கியல் வால்ஸில் கார்டிலேஜஸ் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கு. இதோட மெயின் ஒர்க் என்னென்னா ஏர் ஈஸியாக உள்ளே வந்து ஃப்ளோ ஆகிறதுக்கு யூஸ் ஆகுது.
The epiglottis prevents the entry of food into the trachea through the glottis. எபிக்ளாட்டிஸ், கிளாட்டிஸ்க்கு மேலே மேல் பகுதியில் இருக்கக்கூடிய போர்ஷனுக்கு பேர் எபிக்ளாட்டிஸ். இந்த எபிக்ளாட்டிஸோட மெயின் ஒர்க் என்னென்னா ஃபுட்டு வந்து ட்ரக்கியாக்குள்ளே போகாமல் ப்ரிவென்ட் பண்ணுது. நம்ம சாப்பிடும் போதும் அதாவது நம்ம சாப்பிட்றதுக்கும் ப்ளஸ் வந்துட்டு ரெஸ்பிரேஷன் பண்ணுறது, இந்த ரெண்டு டைஜஸ்டிவ் சிஸ்டம், ரெஸ்பிரேஷன் சிஸ்டம், இந்த ரெண்டத்தையும் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது இந்த கிளாட்டிஸ் அப்படிங்கிற அந்த ஒரு மெம்பரைன் தான். சரியா? இந்த எபிக்ளாட்டிஸ் என்ன பண்ணும் அப்படின்னாக்கா, நம்ம பேசும்போதும் சாப்பிடும் போதும் எந்த சைடில் வந்து க்ளோஸ் ஆகணுமோ அப்படி க்ளோஸ் ஆகி என்ன பண்ணிடும், ப்ரொடெக்ட் பண்ணோம். இப்போ நம்ம சாப்பிடும்போது என்ன பண்ணணும், அந்த ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட்டு ஓப்பனாக இருக்கக்கூடாது இல்லையா? அப்போது அந்த சைடில் போய் க்ளோஸ் பண்ணிக்கும். அதே வந்து நம்ம ரெஸ்பிரேட் பண்ணும்போது டைஜஸ்டிவ் சைடை வந்துட்டு யூசோஃபேகஸை கவர் பண்ணிக்கும். இதோட மெயின் ஒர்க் வந்துட்டு இதுதான். ஓகே, த ட்ரக்கியா டிவைட்ஸ் இன்டு 2 branches கால்டு பிரான்ச்சே. ட்ரக்கியாவில் இருந்து ரைட் சைடு அண்ட் லெஃப்ட் சைடு 2 branches வந்து அரைஸ் ஆகும். அதுக்கு பேர் பிரான்ச்சி. ஒன் என்டரிங் இன்டு ஈச் லங்ஸ் அண்ட் டிவைடிங் இன்டு ஃபர்தர் branches கால்டு பிரான்ச்சியோலஸ். இந்த பிரான்ச்சியிலேருந்து திரும்பவும் பிரான்ச்சஸ் டிவைட் ஆகுது. அதுக்கு பேர் பிரான்ச்சியோல்ஸ். விச் எண்ட் இன் ஆல்வியோலை. இது ஆல்வியோலையில் போய் எண்ட் ஆகுது. இதை வந்துட்டு நமக்கு ஒரு கொஷினாக கேட்கலாம். லிஸ்ட் அவுட் சீக்வென்ஸ் ஆஃப் ஏர் ஃப்ளோ. ஏர் ஃப்ளோ வந்து எந்த பார்ட்லேருந்து எந்த பார்ட்டில் முடியுது அப்படிங்கிறது கேட்கலாம். ஸோ அப்படி கேட்கும்போது லிஸ்ட் அவுட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்டர்னல் நாஸ்ட்ரில், செகண்டு நேசல் பேசேஜ், தேர்டு ஃபேரிங்ஸ், ஃபோர்த்து கிளாட்டிஸ், ஃபிஃப்த்து விண்ட்பைப், சிக்ஸு ட்ரக்கியா, செவன்த்து பிரான்ச்சி, எயித்து லங்ஸு, நைன்த்து பிரான்ச்சியோல்ஸ், 10th ஒன் ஆல்வியோலை. இது அரேஞ்ச்மெண்ட் மாறாமல், சீக்வன்ஸ் மாறாமல் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரையும் கரெக்டாக எழுதணும். சரியா? நம்ம லெசன் நடத்திட்டு இருக்கும்போது கவனிக்கும் போது புக் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம என்னென்ன பார்ட்டெல்லாம் சொல்கிறோமோ அதெல்லாம் அண்டர்லைன் பண்ணி 1 2 3ன்னு கிளியராக போட்டுக்கோ. அப்போ தான் படிக்கும்போது ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு, த எக்ஸ்கிரீட்டரி ஈவெண்ட்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் இன்ஸ்பிரேஷன் அண்டு எக்ஸ்பிரேஷன். எக்ஸ்பிரேட்டரி ஈவெண்ட்டை ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஒரு ப்ராசஸ் பேர் இன்ஸ்பிரேஷன், இன்னொரு ப்ராசஸ் பேர் எக்ஸ்பிரேஷன். இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறது இன்ஹேல் பண்ணுறது, ப்ரீத்திங் இன்சைடு த ஏர். அதே எக்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறது ப்ரீத்திங் அவுட் சைடு, எக்ஸ்ஹேல் பண்ணுறது. சரியா? இன்ஸ்பிரேஷன் பண்ணும்போது எல்லா கேஸோடு சேர்ந்து ஆக்சிஜனும் உள்ளே போகும். எக்ஸ்பிரேஷன் பண்ணும்போது கார்பன் டை ஆக்சைடு வெளியில் வரும். ஸோ allowing exchange of gases, that means oxygen and carbon dioxide. Then inspiration is an active process and expiration is a passive process. ஸோ ஆக்டிவ் ப்ராசஸ் அப்படின்னாவே அந்த ப்ராசஸ் செய்கிறதுக்கு, அந்த செயலை செய்கிறதுக்கு ஒரு எனர்ஜி கண்டிப்பாக வேணும். அது ஆக்டிவ் ப்ராசஸ். பாசிவ் ப்ராசஸ் அப்படின்னா அது செய்கிறதுக்கு அவ்வளோக்கா எனர்ஜி தேவை கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஒரு பலூன் எடுத்துக்கோங்க. அந்த பலூனை உள்ளுக்குள்ளே ஏரை வந்து ப்ளோ பண்ணும்போது என்னாகும், நீங்கள் அடி வயிற்றுலேருந்து நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ஏரை உள்ளே வந்து புஷ் பண்ணுவோம். அப்போது அந்த இடத்துல நமக்கு எனர்ஜி தேவை. இதை தான் ஆக்டிவ் ப்ராசஸ்ன்னு சொல்கிறோம். அதே ஏர் வந்து ஃபுல்லான அந்த பலூனை ஜஸ்ட்டு நம்ம ஓப்பன் பண்ணி விட்டால் போதும், அந்த ஏரெல்லாம் வெளியில் வந்துடும். அதுக்கு நம்ம எந்த ஒரு எனர்ஜியும் யூஸ் பண்ணுறதில்ல இல்லையா? இதுதான் பாசிவ் ப்ராசஸ். இதை வந்து ஒரு 2 மார்க்லையும் கேட்கலாம். வாட் ஆர் த 2 ஈவெண்ட்ஸ் ப்ரெசன்ட் இன் த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் கேட்கலாம் இல்லையா? அதே மாதிரி டிஃப்ரென்ஷியேஷனில் கேட்டாங்க அப்படின்னாக்கா இதை இன்ஸ்பிரேஷன் ஒரு சைடில் எழுதிக்கலாம், எக்ஸ்பிரேஷன் ஒரு சைடில். அதே மாதிரி இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறது ஆக்டிவ் ப்ராசஸ், எக்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறது பாசிவ் ப்ராசஸ்ன்னு எழுதிக்கலாம். ஸோ ஃபார் வி சா ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் ஆஃப் ரேபிட். இதை பாருங்கள், ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் நடக்கிறதுக்கு என்ன வேணும், பேர் ஆஃப் லங்ஸ் வேணும். லங்ஸ் இஸ் மேடப் ஆஃப் ஸ்பாஞ்சி டிஷ்யூ. இது எங்கே ப்ரொடக்டிவாக வந்து இருக்குது, thoracic கேவிட்டியில். இந்த லங்ஸ் வந்து 4 சைட்லேயும் ரொம்ப ப்ரொடக்டிவாக இருக்குது. ஃப்ரண்ட்டு சைடில் வந்து தோராக்ஸு, பேக் சைடில் ஸ்டெர்னம், போத்து சைடில் ரிப்ஸு ப்ரெசண்ட் ஆகிருக்கு. தென் டோம் ஷேப்டு டயஃப்ரம் இஸ் இன்வால்வ் இன் த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். அதே மாதிரி இந்த லங்ஸ் வந்துட்டு டபுள் மெம்பரேனஸால் கவர் ஆகிருக்கு. தட் மெம்பரேன் இஸ் நோன் அஸ் ப்ளூரா. இந்த ப்ளூராவில் இருக்கக்கூடிய ஃப்ளூயிட் நேமு ப்ளூரல் ஃப்ளூயிட். அதே மாதிரி அட்மாஸ்பியரிக் ஏர் வந்துட்டு எக்ஸ்டர்னல் நாஸ்ட்ரிலுக்கு போய் அங்கேருந்து நாசல் பேசேஜுக்கு போகுது. தென் ஃபேரிங்ஸு, தென் லாரிங்ஸு, தென் ட்ரக்கியா, தென் பிரான்ச்சி அண்ட் லங்ஸ், பிரான்ச்சியோல்ஸ், ஆல்வியோலை. யூ ஹாவ் டு ரைட் ஸ்டெப் பை ஸ்டெப். ரெஸ்பிரேட்டரி ஈவெண்ட்ஸை 2 ஈவெண்ட்டாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து இன்ஸ்பிரேஷன்,
another one is the expiration. இதில் இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறது ஆக்டிவ் ப்ராசஸ், எக்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறது பாசிவ் ப்ராசஸ். இன்ஸ்பிரேஷனில் ஆக்சிஜன் அப்படிங்கிற கேஸ் இன்வால்வ் ஆகுது, எக்ஸ்பிரேஷனில் கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிற கேஸ் வந்து இன்வால்வ் ஆகுது. தட்ஸ் இட் with the lesson today. Thanks for watching. Kindly like, share and subscribe our channel to get the upcoming videos. Have a